தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் திரு துரை வைகோ இருக்கிறார். தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போது தமிழகத்தில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு புதுமையான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. 2 திராவிட கட்சிகள் தோல்வியடைந்து ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதுவும் ஒரு கூட்டணி அரசை முதன்முறையாக அமைத்திருக்கிறார்கள். ஒரு மதிமுகவின் முதன்மைச் செயலராக இந்த சூழலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மதிமுகவுடைய முதன்மைச் செயலர் மட்டும் இல்ல, ஒரு தமிழ்நாட்டின் ஒரு குடிமகனாக இதை நான் வரவேற்கிறேன். ஜாதி மத அரசியலை கடந்து, பண அரசியலை கடந்து ஒரு ஒரு இயக்கம் வெற்றி பெற்றுள்ளது. அதுவும் நீங்க சொல்ற மாரி ஒரு கூட்டணி ஒரு மந்திரி சபை அமைச்சிருக்கிறாங்க. பல இதில பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு மாற்றத்தை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா தான் நான் பார்க்குறேன் நான். திரு அது இது வந்து எப்படின்னா, உடனே வந்து நீங்க ஒரு ஒரு என்னது ஒரு கூட்டணி அப்போ போப்போறான் அப்படி கிடையாது. நான் அதான் சொன்னேன், தமிழ்நாட்டு குடிமகனாக நான் மதிமுகவுடைய முதன்மைச் செயலர் நீங்க சொன்னீங்க. ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக இந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்றேன். இது வந்து தாவேக்காவோ எந்த இயக்கம் செஞ்சு இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னா வரவேற்றிருப்பேன் நான். நீங்க தேர்தல்ல எதிர்த்து போட்டியிட்டுட்டு இப்படி சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. அதுதான். அதனால சொல்றேன் நானு. பல ஊடகங்கள்ல நான் சொல்லும்போது தவறா சில கூட இது பண்ணுறாங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு பல பல முறை என்கிட்ட சகோதரர் விஜயுடைய அரசியல் வருகையை பற்றி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் வரவேற்கத்தக்கதான் சொல்லியிருக்கிறேன். ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு இதில் வந்து இன்னொரு ஒரு அரசியல் புதிய ஒரு அரசியல் இயக்கம் வருதுன்னா அவங்க வந்து நல்ல முறையில் செயல்பட்டு நல்லதுன்னு பார்க்குறேன். இவர் அதே மாதிரி என்ன நிறைய இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது. இன்றைக்கி திராவிட இயக்க கொள்கையில் இருக்கட்டும், நீங்கள் பெரியார் அண்ணாவுடைய அவங்களோட சித்தாந்தங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் சொல்ல. அது கூட ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஏன்னா திடீர்னு இவர் வந்து சகோதரர் விஜய் ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சொல்லி கூட சில பேர் கண்டிச்சாங்க. இதெல்லாம் நான் சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே நான் பல ஊடகங்களில் பேசியிருக்கிறேன். நான் எந்த அர்த்தத்தில் பேசுகிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அரசியல் விட்டு வேறுபட்டு நிற்கிறாங்க. நான் அரசியல் மேலே நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் திராவிட கொள்கைகள் பற்றியும் தெரியாது, பெரியாருடைய என்ன கொள்கைகள், அண்ணாவுடைய கொள்கைகள், அவங்களுடைய பங்களிப்பு எதை பற்றி அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் சகோதரர் விஜய் பேசுகிறார், பெரியாரை பற்றி பேசுகிறாரு, அண்ணாவை பற்றி பேசுகிறாரு. அவங்களால என்ன தமிழ்நாடு எப்படி பயன்பெற்றதுன்னு பேசும்போது அது வந்து இந்த இளைய சமுதாயத்துக்கு போகும்போது அது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் தான். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 1 மாத கால ஆட்சியை எப்படி மதிப்பிடுறீங்க? நீங்கள் ஒரு 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 மாதத்திலேயோ இல்லாட்டி 2 மாதத்திலேயோ நம்ம ஒரு இது சொல்ல முடியாது. ஏன்னா புதிய ஒரு மந்திரி சபை நீங்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கட்டும், மாவட்ட அதிகாரிகள், நீங்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், மாநகராட்சி ஆணையராக இருக்கட்டும், காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி எல்லாமே டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அமைச்சர்களும் இப்போ தான் வந்து கேபினெட்டே இப்போ தான் ரீசெண்ட் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அதை ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாடு அது நல்லா பண்ணுறாங்களாங்கிற மாதிரி காலப்போக்கில் சொல்ல முடியும். ஏற்கனவே ஊடகங்கள் சொல்லும் பொழுது 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் நீங்கள் கால அவகாசம் கொடுக்கணும். அதே வேளையில் வந்து ஒரு சவாலாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு சமீபத்தில் வந்து சில நானே பொறுத்த வரைக்கும் என்னுடைய திருச்சி தொகுதிக்கு வந்து சில முக்கியமான கோரிக்கைகளை நான் முதலமைச்சர் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அடுத்த நாளே எனக்கு வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அந்த ஒரு துறை சார்ந்த அதிகாரிகள் கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதே குறிப்பாக வந்து அவர் என்னென்னா லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆன்டி கரப்ஷன் ஒரு ஒரு மூமெண்ட் மாதிரி இந்த ஒரு அரசாங்கம் செயல்படும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு. அது பல இடங்களை பொறுத்த வரைக்கும் அது போன்ற சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் இது போன்ற இதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் இதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது கேள்விப்படும் போது ஒரு நம்பிக்கை உருவாக்குது. சார், தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் அவர்களை பற்றி ஒரு நேர்மறையான கருத்தை நீங்க கொண்டிருக்கிறது வந்து நீங்க சொல்றதுலன்னு தெரியுது. அப்படியான சூழல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவரோட ஒரு கூட்டணியை நீங்க உருவாக்கி இருக்கலாம். அப்படியே நடக்காம போச்சு. இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, எங்களுடைய இயக்கத்திலே பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கலந்துரையாடல் வைக்கும்போது செய்யும்போது நாங்கள் எதுக்காண்டி இந்த திமுக கூட்டணியில் சேர்ந்தோம், ஒரு செக்யூலரிசம், மதசார்பின்மை, சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கணுங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு பாஜக இன்னைக்கு நீங்களே பார்க்குறீங்க, நீங்கள் வட மாநிலம் பல்வேறு மாநிலங்களும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்குண்டான யுக்திகளை கையாள ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டு ஊடுருவன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு மதவாத சக்தியில் வந்துடக்கூடாது, மத ரீதியான அரசியல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது இங்கே சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட இயக்க அதாவது சித்தாந்தங்களோட தொடர்ந்து இங்கே அரசியல் இருக்கணும், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது இதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமை யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது திமுகவுக்கு தான் இருந்தது. தேவத சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அது இல்லாமல் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே ஒரு இது பாஜக சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது
இப்போ நாங்களாம் சிறிய இயக்கங்கள் என்ன அப்படி இருக்கும்போது திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள். இப்போ புதுசாக ஒரு சகோதரர் விஜய் வரார். நான் சொல்கிறப்ப நல்ல விஷயம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நல்லா இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எலெக்ஷன் முன்னாடியே முடிவு எடுத்திருக்கலாமேங்கிறது. பாஜக ஒரு போன்ற ஒரு மதவாத சக்தியில் வந்துடக்கூடாது. ஒரு மதசார்பின்மையான ஒரு அரசியல் இங்கே இருக்கணும்னா திமுக தலைமையில் நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கணுங்கிறத ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுத்தோம் நாங்கள். அதே வேளையில் வந்து இவர் பார்த்தீங்கன்னா புதியவர்கள். இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க. இவங்க எப்படி செயல்படுவாங்க செய்வாங்கன்னு ஒரு எப்படி அவங்க மக்கள்கிட்ட அவங்ககிட்ட எப்படி ஆதரவு இருக்கும். நான் சொன்னது வந்து ப்ரெஸ் மீட்லலாம் முன்னாடி 15 to 20%, 15 20 விழுக்காடு வந்து இவங்க தாவேக்க வாங்குவாங்க, சகோதரர் விஜய் வாங்குவார் நான் சொல்லியிருந்தேன் நான். ஆனால் அது கிட்டத்தட்ட 35 விழுக்காடு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாஜக அதிமுகவுக்கு ஒரு 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 வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணின்னு பார்க்கும்போது திமுக தலைமையிலான கூட்டணி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு இருந்தோம். கடந்த சில நாட்களாக ஊடகங்களை நீங்க சந்திக்கும் போது தெரிவிக்கும் கருத்துக்கள் உங்களுக்கு திமுக மீது ஒரு அதிருப்தி இருப்பதை வந்து வெளிப்படுத்துது. அந்த அதிருப்தி அந்த கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உருவானதா அல்லது அதற்கு பிறகு ஏற்பட்ட தோல்வியினால் உருவானதா? இது வந்து உங்களுக்கு என்னுடைய நாடாளுமன்ற தேர்தலேருந்தே இது இந்த பிரச்சனை 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. என்ன காரணம் சார்? அப்போ சின்ன பிரச்சனை தான். சின்ன பிரச்சனைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒரு நிர்பந்தம் அப்பயுமே எனக்கு வந்து இப்போது திமுக சின்னத்தில் போட்டி பண்ணணும் ஒரு நிர்பந்தம் இருந்தது. அப்போது அது அதை தொடர்ந்து நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு முதன்மைச் செயலாளராக கட்சியோட முதன்மைச் செயலாளர் நான் எப்படி மதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணி நான் எப்படி திமுக ஒரு உறுப்பினராகி நான் எப்படி போட்டி போடணும் அதனால் வாய்ப்புன்னு சொல்லி. ஆனால் அது கடைசி வரைக்கும் அந்த நிர்பந்தம் வரும்பொழுது அந்த அரங்க கூட்டத்தில் சில சம்பவங்கள் நடக்கும்போது ஏன்னா டிவியில் நீங்கள் என்ன அதாவது நான் சின்னத்தை பற்றி பேசினேன் இருக்கேன். ஆனால் முன்னாடி அந்த அரங்கத்தில் சில பேர் சில கோஷங்கள் எழுப்பும்போது செய்யும்போது அதெல்லாம் ஒரு மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் செத்தாலும் என் சின்னத்தில் போட்டி போடுன்னு நான் சொன்னேன் நான். அப்போ அதுக்கப்புறம் எப்படின்னா இந்த தேர்தல் பொறுத்த கடைசி நேரத்தில் என்னன்னா அந்த 4 இடங்களில் நீங்கள் திமுக சின்னத்தில் தான் நீங்கள் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஒரு நிர்பந்தம் வரும்போது அப்போ நாங்கள் சொன்னோம் ஒரு இயக்கம் ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து அவங்க தேர்தலில் போட்டி போடலன்னா அவங்களுடைய ரெகக்னிஷன் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷனே பறிபோகும். சமீபத்தில் ஒரு 7-8 மாதம் முன்னாடி உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த இயக்கங்கள்லாம் தேர்தலில் போட்டி இல்லை இன்னொரு கட்சி சின்னத்தில் போட்டி போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனே போயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் போச்சு நீங்கள் ஒரு அரசியல் இயக்கமாகவே நீங்கள் இயங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து அப்போது என்ன சொன்னோன்னா அந்த 4 இடங்கள் எங்கள் சின்னம் கேட்டோம். அது முடியாத போது ஒரு இடமாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த லீகல் ஸ்டேட்டஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை நாங்கள் தக்க வச்சுக்கோன்னு சொல்லும்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த சர்க்குலர் எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய இதெல்லாம் வச்சு அவர் நம்முடைய திமுக தலைமைக்கு சொல்லும்போது சரி பரவாயில்ல அவங்க ஒரு இடத்துல ஆச்சு அவங்க இருக்கட்டும் சொல்லி அவர் நல்லபடியாக அதுக்கு இது பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் என்னன்னா அந்த சீர்காழிலையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் திமுக சின்னத்திலாம் நிற்கணும்னு சொல்லும்போது கடுமையான ப்ரெஷர்னால் அது சொல்லி மாலாகாது. அப்போது வேறு வழி இல்லாமல் அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுலேயும் 4 இடங்கள்லையும் நாங்கள் திமுக சின்னத்தில் போட்டி பண்ணோம். இது சின்னம் மாத்திரம் கிடையாதுங்க. இதில் நீங்கள் ஒரு பார்ட்டியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அந்த பார்ட்டியில் இருக்கிற ஒரு உறுப்பினர் அவர் தேர்தலில் நிற்கிறோன்னா அந்த இன்னொரு சின்னத்தில் போட்டி போடனா அவர் அந்த கட்சி பதவி அது கட்சி பொறுப்புலேருந்து அடிப்படை உறுப்புலேருந்து அவர் விடுவிச்சு ரிசைன் பண்ணி இன்னொரு கட்சி திமுக உறுப்பினர் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த சின்னத்தில் அவர் போட்டி போடார். திஸ் கோஸ் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. அதாவது அடிப்படை ஜனநாயகத்துக்கு புறம்பானதான் பார்க்குறேன் நான். இது என்னென்னா நீங்கள் சமூக நீதி பேசுகிறோம், சமத்துவத்தை பேசுகிறோம், கூட்டணிக்குள்ளேயே இது போன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது தான் நான் சொன்னேன். அதுதான் துரதிருஷ்டம்னு சொன்னேன். நான் வந்து திமுக அணியில் நாங்கள் பயணித்ததோ இந்த ஒரு கசப்பான ஒரு சம்பவம், இது ரொம்ப ஒரு கசப்பான சம்பவம். இது வந்து சின்னங்கிறது வந்து பல பேருக்கு சின்னதான இன்னொரு கட்சி சின்னத்தில் நிற்கிறதானே. ஆனால் கட்சியிலேருந்து நான் ராஜினாமா பண்ணேங்க. ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு கட்சியில் உறுப்பினராகி அந்த சின்னத்தில் போட்டி போனேன். இது பல பேருக்கே தெரிய மாட்டேங்குது, பப்ளிக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு அதுக்கு அதன் அடிப்படையில் தான் நான் வந்து துரதிருஷ்டம் சொன்னமே தவிர கூட்டணியில் இருந்ததோ இல்லை நாங்கள் திமுக அந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் போட்டி போட்டது அதை பற்றி எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்கள் 10 வருஷமாக அதெல்லாம் இருக்கிறோமா, 10 வருஷம் இன்றைக்கி அதை தொடர்ந்துட்டு தானே இருக்கோம். நாங்கள் முதல்ல வந்து 4 தொகுதிகள்லேயும் உதயசூரியனில் போட்டி போட சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு தொகுதி உங்களுக்கு கொடுத்ததா சொல்கிறீங்க. அந்த ஒரு தொகுதியையும் ஏன் வந்து அதில் வந்து உதயசூரியனில் போட்டி போடணும்னு சொன்னாங்க? அந்த சமயத்தில் என்ன நடந்தது? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க வாதம் என்னென்னா அது சீர்காழி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது திமுக அங்கே நிற்கிற ஒரு திமுக நின்று பல முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. சென்டிமெண்டல் ரீசன்ஸ்க்காண்டி நாங்கள் வந்து அங்கே திமுக சின்னம் அங்கே உதயசூரியன் இல்லாமல் இன்னொரு சின்னத்தில் போட்டி போட்டது அவங்களுக்கு வந்து மனசு அப்போ வேற ஒரு தொகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு சின்னத்தை கொடுக்கலாம். அவங்க என்னென்னா மற்ற தொகுதியில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அது அந்த ஒரு ஆப்ஷனும் இருந்தது. அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் என்னென்னா நீங்கள் எல்லாமே தேர்தல் வேலையை ஆரம்பித்தாச்சு.
சின்னெல்லாம் வரைஞ்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல போய் மறுபடியும் மாற்றி போடுறதோ செய்கிறதோ அந்த தேர்தலோட வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கே போய் பண்ணும்போது அங்கே இருக்கிற திமுககாரங்க அதுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்போ சீர்காழிக்கு பிரச்சனை இன்னொரு மட்டும் அந்த தொகுதியில் இந்த பிரச்சனை வரும். அங்கே இருக்கிற அவங்க அந்த கூட்டணி கட்சிக்காரங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ மொத்தத்தில் என்னென்னா அது நான்குமே நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை தான் நிர்பந்தம் தான் வந்தது. சார் இப்போ பொதுவாக அந்த தங்களுடைய சின்னத்தில் நிற்க சொல்கிற பெரிய கட்சியில் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற வாதம் என்னென்னா, நீங்கள் அந்த பெரிய கட்சியோட சின்னத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும், அதுக்காக தான் சொல்கிறோம். சரி, நான் ஒன்று கேட்குறேன். நான் இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அதிமுக ரெட்டலை சின்னம் தோற்றுருக்கு, திமுகவுடைய உதயசீரன் சின்னம் பல இடங்களில் தோற்றுருக்கு, ஐஎம்னுடைய ஏணி சின்னம் 3 இடத்துல ஜெயிச்சாங்க இல்லையா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீங்கோட ஏணி சின்னங்கிற பல பேருக்கு தெரியாது, அந்த கட்சி உறுப்பினருக்கு தெரியும். ஆனால் அவங்க 3 இடத்துல ஜெயிக்கிறாங்க. நான் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் 2 வாரம் தான், 14 நாட்கள் தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் வந்து அந்த 14 நாட்களில் வந்து நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை கொண்டு போக முடிஞ்சது இல்லையா? கிட்டத்தட்ட 3,4 லட்சம் ஓட்டை நான் ஜெயிக்கிறேன். நான் சின்னங்கிறது இன்றைக்கெல்லாம் அது இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, இன்றைக்கி எளிய முறையில் ரொம்ப வேகமாக நீங்கள் சின்னத்தை போய் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தல, மக்களும் அவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க. தட் இஸ் நாட் அ ரீசன் அட் ஆல். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தொகுதிகளில் உங்களுடைய தனிச்சின்னம் கிடைத்தாலும் இதே வெற்றி வாய்ப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் தான் நீங்கள் கருதுறீங்க இல்லையா சார்? அது மாறாது உங்களுக்கு. அதாவது வந்து இப்போ நாங்கள் எங்கள் சின்னத்தில் நின்றுருந்தானா அந்த வெற்றி தோல்வி பெரிய மாற்றம் வந்திருக்காது, அது வந்து பெரிய வித்தியாசம் இருந்திருக்காது. இப்படி நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது இன்னொரு கேள்வியும் எழுகிறது. இந்த மாதிரியான ஒரு மன வருத்தத்தோடு அந்த கூட்டணியில் தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் விலகி சென்று வேறு வாய்ப்புகளை தேடி இருக்கலாம், ஏன் தொடர்ந்தீர்கள்? அது நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இப்போது ஒரு போலரைசேஷன் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஒன்று பாஜக அதிமுக அணி இருந்தது, இன்னொரு பக்கம் பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் கூட்டணி இருந்தது. சகோதரர் விஜய் அவர் புதுசாக வர்றாரு, பட் அவர் ஒரு 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 அன்டெஸ்டட் ஒரு ஃபோர்ஸ். அவர் நீங்கள் போய் திடீர்னு வந்து அந்த ஒரு அவர்களோட இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. அதுவும் இல்லாமல் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு தலைமையில் கூட்டணிக்கு தான் இருக்குங்கிறது ஒரு ஒரு இது. அதனால அத்தனை இயக்கங்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து சரி நம்ம ஒரு 10 வருஷம் இருந்துட்டோம். இந்த நேரத்தில் அதுவும் கடைசி நேரத்தில் இந்த சின்ன பிரச்சனை வந்து கடைசி நேரத்தில் வருது. நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடக்குது. நீங்கள் ஒரு முன்னக்கூடிய வந்து இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் சின்னம் அப்படின்னு வந்திருந்தா கூட எங்களுக்கு ஓரளவு இது பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல இது வரும்போது செய்யும்போது நாங்கள் வேற பற்றிய சிந்திக்கக்கூடிய ஒரு அந்த நேரமும் கிடையாது எங்களுக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பெற்ற தோல்விக்கான காரணமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நீங்கள் இன்னொன்று இது ஒரு ஃப்ராக்சர் மேண்டேட்டை தான் பார்க்குறேன் நான். நீங்கள் சகோதரர் விஜயுடைய தாவேகா இயக்கம் வந்து கிட்டத்தட்ட 35 விழுக்காடுகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக அணியும் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது, கிட்டத்தட்ட 31 விழுக்காடு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதிமுகவும் ரொம்ப மோசம்னு சொல்லிடுவாங்க, கிட்டத்தட்ட 27 விழுக்காடு வாங்கியிருக்கு. எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4% வித்தியாசம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து என்னென்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து ஒரு தோல்வி அடையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்களும் தான் 4 வேட்பாளர் 2 பேர் தோத்துட்டாங்க. அதில் ஒன்று கூட 2000 ஓட்டில் தான் நாங்கள் தோத்துனாங்க. நான் என்ன பார்க்குறோம், பொதுவாக இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை பொதுவாக வந்து இன்றைக்கி ஒரு மாற்றத்தை விரும்புனாங்கன்னு தான் பார்க்குது. நீங்கள் பார்க்குறீங்களே இன்றைக்கி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பல பேர் எந்தவித பொருளாதார அவங்களுக்கு பலமும் கிடையாது, சாதி பலமும் அந்த எண்ணிக்கை அதன்படியில் அரசியல் பின்னணியும் கிடையாது. அப்போ ஜனங்க மத்தியில் சரி ஒரு மாற்றத்தை விரும்பின மாதிரி தான் படுது. அதாவது ஜாதி மதம் பணம் அரசியல் இதெல்லாம் கடந்து சரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை விரும்பின மாதிரி தான் இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த தோல்வி நம்ம சொல்லலாம். இந்த தோல்வி அடைந்த பிறகு இவ்வளவு நாட்கள் கழிந்த நிலையில் அந்த கூட்டணியில் நம்ம இருந்திருக்க வேணாங்கிற வருத்தம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அதான் சொல்ல நம்ம எல்லாத்துலேயும் நம்ம எல்லாமே ஒன்றுபட்டு போயிட்டு வச்சுக்கோங்க. ஒரே அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை இல்லை, அவங்க சொல்கிறதுல நம்ம ஒரு எல்லாமே ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா நம்ம தனி இயக்கங்களே தேவையில்லை, எல்லாமே ஒரே இயக்கத்தில் இயங்கிடலாம். ஆனால் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன விஷயத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, எங்களுக்கு கடுமையான அதற்கு மனசங்கடம் இருந்தது. ஆனால் மற்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போது பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த ஒத்த கருத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வராங்க, மத சார்பற்ற ஒரு கூட்டணி. அப்போ யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது திமுக அந்த தலைமையிலான ஒரு கூட்டணி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு என்னென்னா வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இதில் பண்ணிச்சோம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். சில விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, மன வருத்தங்கள் எங்களுக்கு பத்திரம் கிடையாது. காங்கிரஸ் இயக்கம் பொது உடைமை இயக்கங்கள் எல்லாருக்குமே வருத்தங்கள் இருந்தது. ஆனால் பாஜகவை எதிர்க்கக்கூடிய இங்கே ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல் இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி திமுக தலைமையில் கூட்டணியில் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால எல்லாரும் நாங்கள் பயணிச்சோம். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு திமுக வெற்றி பெறவில்லை என்று தெரிந்த பிறகு திமுகவையும் அதிமுகவையும் இணைத்து ஒரு அரசமைக்க முயற்சிகள் நடந்ததா செய்திகள் வெளியாயின. அதை பற்றி உங்களிடம் அந்த கட்சி நீங்களும் ஊடகங்களை பார்த்துருப்பீங்க, உங்களிடம் ஏதாவது பேசப்பட்டதா? எங்கிட்ட பேசலை. ஏன்னா வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தானே,
எங்களுடைய வேட்பாளர்களே ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து திமுக சின்னத்தில் போட்டி போடும்போது திமுகவுடைய இதாகிடுறாங்க. அப்போது எங்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதை மீறி அவங்க சட்டமன்றத்தில் அவங்க வாக்களித்தால் அவங்க வந்து ஆன்டி டிஃபெக்ஷனில் அந்த இதுபடி கட்சித் தகவல் சட்டப்படி அவங்களுடைய பதவியை இழந்துருவாங்க. ஸோ அது எங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த கேட்ட கேள்வி வந்து அதிமுகவும் திமுகவும் வந்து சேர்ந்து ஒரு கூட்டு ஒரு ஒரு ம- ஒரு அம- ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பொறுத்த வரைக்கும் அது ஊடகங்கள் மத்தியில் நிறைய ஊடகங்கள் அது வந்திருந்த செய்தி வந்தது, பத்திரிகையாளர் மத்தியில் அது ஒரு ஒரு செய்தியாச்சு. பட் அது எவ்வளோ தூரம் வந்துங்கிறது அதை நம்ம பார்க்க பத்திரிகைகள் நம்ம படிச்சிருக்கிறோம், ஊடகங்கள் சொல்கிறாங்க. பட் எவ்வளோ தூரம் அதில் உண்மை இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அந்த முயற்சி நடக்கலைங்கும் போது திரு திருமாவளவன் அவர்களே ஒரு முதல்வராக முயற்சி நடந்ததாக சொல்லப்பட்டது. அந்த சமயத்திலையும் உங்களுடைய கட்சி தலைமை தொடர்பு கொள்ளப்படவில்லை. எங்களுக்கு எங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. ஏன்னா எங்கள் சின்னத்தில் நின்றதுனால எங்களுடைய வாக்குகள் தேவை. அவங்க பொறுத்த வரைக்கும் திமுக சட்டமன்ற வேட்பாளர் உறுப்பினர்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன எது இருந்தாலும் அவங்க சொல்றபடி தான் அவங்க கேட்கணும் அவங்க. ஸோ எங்களுடைய ஒப்புதல் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிலாம் நடக்கும்போது நம்மளுடைய கட்சி சின்னத்துல போட்டிட்டு இருந்தா இப்படி நடந்திருக்காதா அப்படின்னு நீங்க எண்ணி இருக்கீங்களா? இதில் நான் துரதிர்ஷ்டம் வருத்தப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு அடிப்படையில் தான். நீங்கள் எப்படி உங்கள் கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்து ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு கட்சியில் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த கட்சி சின்னத்தில் போட்டி போடும், இதுதான் என்னுடைய மனவேதனை, குமுறல் எல்லாமே. இது என்னுடைய இது கிடையாது, கட்சிக்காரங்களுடைய எங்களுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய நிர்வாகிகளுடைய மனக்குமுறல் மனவேதனையுடைய பிரதிபலிப்பு தவிர வேற இது. ஓகே, நாங்கள் எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டி போட்டிருந்தோம், அப்போ அரசாங்கத்தில் சேர்ந்துருக்க முடியுமா, இல்லை வந்து நாங்கள் ஆதரிச்சிக்க முடியும், அதெல்லாம் வந்து யூகங்கள், அது தலைமை முடிவு. அதன் அடிப்படையில் கிடையவே கிடையாது, 100% கிடையாது. இது தேர்தல் முடிகிற வரைக்கும் என்ன நாங்கள் இது வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு சர்ச்சையான வச்சுக்கோங்க, எலெக்ஷன் இதில் ஒரு பெரிய குழப்பங்கள் வரும், எங்களோட வெற்றி வாய்ப்புகளும் பிரச்சனை வந்திருக்கும். அதனால நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ அதுக்கப்புறம் ஊடகங்கள் கேட்கும்போது அந்த தற்செயலாக இந்த வாரம் துரதிருஷ்டம் வரும்போது, அப்போ எதனால துரதிருஷ்டம், இப்போ நீங்கள் அப்படி பல கேள்விகள் வரும்போது அதுக்குண்டான விளக்கத்தை தான் நான் சொன்னேன். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்க. திரு வைகோ என்ன இதை பற்றியெல்லாம் நினைத்தார்? இல்லை, அவர் ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர். அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கடைசி நேரத்தில் நம்ம இந்த சின்னம் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம கூட்டணி விட்டு வெளியே போனால் வேறு ஏதாவது நெரேட்டிவ்ஸ் வரலாம். அப்போ எதுக்காண்டி கூட்டணி விட்டு போகிறாங்க, எதுக்கு அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் நிறைய இழந்திருக்கோம். இந்த கடைசி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இது ஒரு பிரச்சனையாகி இதனால் நம்ம கூட்டணி விட்டு வெளியே போக வேண்டாம், நம்ம கட்சிக்காரங்க வருத்தப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க, இதை நம்ம கடந்து தான் போகணுங்கிற மாதிரி தான் ஒரு நிலப்பாடு இருந்தது. பட் இருந்தால் அவருக்கும் அந்த மனசங்கடம் மனவேதனை அவர் கண்டிப்பாக அவருக்கு இருந்திருக்கும். அது கடைசியாக அந்த 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 ஒரு தொகுதியிலையும் கூட நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் சின்னத்தில் நிற்கக்கூடாது, நீங்கள் திமுக சின்னத்தில் போடும்போது ரொம்ப கடுமையான மனவேதனை, அதனால் வெளியில் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொன்னால் அது மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சங்கடப்பட்டார். இப்போ இந்த தருணத்துல நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்களா அல்லது தாவைக்காவை நோக்கி நகர்றீங்களா? இல்லை, நாங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த இப்போ இன்றைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. நாங்கள் வந்து இப்போது வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். பட் இங்கே வருகின்ற பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் 27 கூட்டுற பொதுக்குழுவில் பொதுவான விஷயங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களுடைய மனநிலைமை, இன்றைய அரசாங்கம், புதிய அரசாங்கம், அடுத்து எதிர்கால எங்களுடைய திட்டங்கள், அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டை அச்சுறுத்துகிற மேகதாது அணை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மும்மொழி அந்த கொள்கை பிரச்சனையாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை விவாதிக்கும் பொழுது இது ஒரு மைய பிரச்சனையாக இருக்கும். இந்த சொந்த சின்னத்தில் நிற்காம இன்னொரு கட்சி சின்னத்தில் நிற்கிறது வந்து கட்சியுடைய அடிப்படை அந்த அந்த அடித்தளம் இருக்குது பார்த்தீங்களா, கட்சிக்காரங்க, அந்த உறுப்பினர்கள், அங்கே நிர்வாகிகள், தொண்டர்கள், அவங்க மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்குது. தலைமைக்காண்டி அவங்க கட்டுப்பட்டு நடந்தாங்க. அதோட இதில் கண்டிப்பாக நிர்வாகிகள் பேசுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களோட நிலைப்பாடு நாங்கள் சொல்லலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம், நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்கு வந்து எதிர்வினை வந்து திமுக இருக்கிற சில பேர் ஆட்டுறாங்க. அப்போ அது அந்த நேரத்தில் அது பேசி விவாதிப்பாங்க. என்ன முடிவெடுத்தா அன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. தேசிய அளவுல இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கியது. இப்போது அந்த கூட்டணியில இருந்து திமுக விலகி இருக்கும் நிலையில அந்த கூட்டணியுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தற்சமயம் வந்து நீங்கள் திமுக வந்து ஒரு இந்தியா கூட்டிலேருந்து வெளியே போனது ஒரு பின்னடைவாக நான் பார்க்குறேன். இப்போ உதாரணம், டீலிமிட்டேஷன் பில் வருது. போன இடம் வந்து அது டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணனா 2/3 மெஜாரிட்டி வேணும் உங்களுக்கு. ஆனால் அந்த டீலிமிட்டேஷன் பில், அந்த தொகுதி மறுவரை, அந்த மசோதா அது அது வந்து நிறைவேற்றப்பட்டால் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் பெரிய பாதிப்பு வரும். நம்முடைய அரசியல் ஒரு அதிகாரத்தையும் நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு செயல்பட போய் தான் அன்னைக்கு வந்து அந்த மசோதா டீலிமிட்டேஷன் பில்லை, தொகுதி மறுவரை, அந்த மசோதாவை நம்ம தோற்கடிக்க முடிஞ்சது.
ஆமா, புரியுதுங்களா? ஆமா. இப்போ பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த மறுபடியும் அந்த இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணி பிளவுபட்டிருக்கு. திமுக போன்ற இயக்கங்கள் வெளியே போயிருக்கிறதுனால, இந்த நேரத்த இப்ப இந்த பிளவ பயன்படுத்தி நாளைக்கு பாஜக பொறுத்தவரைக்கும் அந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் மசோதா வந்து திரும்பி அவங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ அது இது போன்ற அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குமே! ஆனா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, கண்டிப்பா அது திமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு நாங்க தமிழ்நாட்டு நலன் குறித்து ஏதாவது விஷயம் நாங்க ஒன்றுபட்டு நம்ம செயல்படுவோங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பயப்பட வேண்டாம்னு நான் பார்க்குறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தமிழக அரசியல் களம் முழுமையா மாறியிருக்கு. புதிதாக ஒரு கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஏற்கனவே 2 பெரிய கட்சிகள் இருக்காங்க. அ எதிர்காலம் அந்த 3வது இப்போ ஆட்சியில இருக்க கட்சி இன்னும் எப்படி வளருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. இந்த சூழல்ல மதிமுக எந்த இடத்துல நிக்குது தமிழக அரசியல் களத்துல? அவங்க அந்த கட்சிய முன்னெடுத்து செல்வதற்கான, வளர்ப்பதற்கான வாய்ப்புகள நீங்க எத பார்க்குறீங்க? யார் நீங்க டிவிகே இல்ல கேட்கிறீங்களா? உங்கள மதிமுக மதிமுக கேட்கிறேன். ஏன்னா கேட்கிறேன். புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. ஏற்கனவே 2 பெரிய கட்சிகள் இருக்காங்க. ஸோ மதிமுகவுக்கு இந்த ஸ்பேஸ் இன்னும் இருக்கா? நீங்க மதிமுக மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடுல பல அரசியல் இயக்கங்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில கடந்த 20, 25 வருஷத்துல ஒரு ஒரு சாதி, மதம், பணம் இத வச்சு தான் நீங்க தேர்தல் களத்துல நீங்க வெற்றி பெற முடியும். ஒரு எம்எல்ஏன்னா எவ்வளோ நீங்க பணம் நீங்க கொண்டு வர போறீங்க? ஒரு எம்பினா நீங்க எவ்வளோ செலவு பண்ண முடியும்? இல்ல எந்த ஜாதிய சேர்ந்தவரு? இது போன்ற இதில தான் இன்னைக்கு ஒரு 25 வருஷம் ரொம்ப மோசமா போயிட்டு மோசமா போயிருச்சு. இந்த சூழ்நிலையில எந்தவித ஒரு சாதி, மத அடையாளங்களை கடந்து பணமே இல்லாம சாதாரண ஆட்டோக்காரங்க, இல்ல தண்ணி கேன் போட்டவங்க, இவங்கலாம் பல பேர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறோம். அப்படி எளியோர்களும் இன்னைக்கு ஒரு அதிகாரத்துக்கு வரலாங்கிற ஒரு நம்பிக்கையே இந்த தேர்தல் வந்து நமக்கு காமிச்சிருக்கு. ஒரு ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம மதிமுக பொறுத்தவரைக்கும், அவரு சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு 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 நட்சத்திரம் அவரு. அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த ஸ்டார் வேல்யூன்னு இருந்தது. அதனால ஒரு ஈர்ப்பு இருந்தது. இப்ப நமக்கு அந்த மாரி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, நம்ம பொறுத்தவரைக்கும் இந்த வாய்ப்பு ஒரு 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 லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ இத வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், அவங்கவங்க சக்திகளுக்கு ஏற்ப கிராமத்துல இருக்கிறாரு ஒரு 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 கிளைச்சலர் இருக்காருன்னா, அந்த கிராமத்துல இருக்க பிரச்சனைகள், ஜனங்களோட பிரச்சனை கொண்டு போய் நீங்க போராடுங்க, பேசுங்க. பணம் இல்லாட்டி அந்த ஜனங்களோட ஒரு 10ஓட நீங்க நில்லுங்க நீங்க. அதே மாரி நகரங்கள்ல இதே மாரி ஒவ்வொரு ஒரு இந்த மதிமுக ஒவ்வொரு நிர்வாகியும் மக்கள் சார்ந்த விஷயங்கள் எடுங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? ஒரு அரசியல் இயக்கத்தின் மேல என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? என்னென்ன ஏமாற்றங்கள் இருக்கு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு முன்னேற்ற அரசியல எடுத்துட்டு, அந்த ஜனங்களுக்கு நீங்க ஜனங்களோட சேர்ந்து நீங்க போராடுனா ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதன் அடிப்படையில கட்சியோட கட்டமைப்ப நீங்க வலு சேர்க்கணும். நீங்க அப்படி நீங்க ஒரு கட்சிய வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப அமைஞ்சிருக்குன்னு சொல்றேன் நானு. மிக்க நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க ரொம்ப விரிவாகவும், தெளிவாகவும் விளக்கம் அளித்திருக்கிறீர்கள். தி ஹிந்துவின் சார்பில் நன்றி. நன்றி, நன்றி.